சுவையும் ஆரோக்கியம் இருந்த அம்மா சமையல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி. நம்ம வீட்டில் இந்த சிக்கன் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எப்பவுமே பெரும்பாலும் ஒரே பக்குவத்தில் பண்ணியிருப்போம், இல்லை காரசாரமும் பண்ணியிருப்போம். ஆனால் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சில பண்ண போகிறோம், உளுத்தம் பருப்புலாம் போட்டு பண்ண போகிறோம். என்னடா சிக்கனில் போய் உளுத்தம் பருப்புலாம் போட்டால் செட் ஆகுமாண்ணா? ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த உளுத்தம் பருப்பு முழு தனியாக வரமிளகாய் இதெல்லாம் பொடி பண்ணி பண்ணுற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா நெய் பொடி சிக்கன். நம்ம இட்லி பொடி பார்த்துருப்பீங்க, ஆனால் நெய் பொடி சிக்கன் பண்ண போகிறோம். ஆனால் அது நல்லா சுவையாக இருக்கும். இதில் முக்கியம் பார்த்தீங்கன்னா அந்த முழுதனியாக வரமிளகா, அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு வாசம், சோம்போட வாசம், இந்த 4 தான். இதை வச்சு எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துருங்க, அதுக்கப்புறம் செய்முறை பார்க்கலாம். நெய் பொடி சிக்கன் தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/4 கிலோ, உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் சிறிதளவு, முழுதனியா 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், வரமிளகாய் 5 நம்பர், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. என்னடா இந்த 5 பொருள் வச்சு சமைக்க முடியுமா அப்படிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். இதுக்கு முக்கியம் பார்த்தீங்கன்னா அந்த நெய்யும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு சிக்கனை வேக வச்சுருவோம். அதை நல்லா வெந்த பிறகு கடைசி அந்த பொடி போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராகும். அதே பொடியை சிக்கன் வேகாமல் ஒரு 30% 40% வேகாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா அது சரியாக வராது. கடைசியாக போடணும். அது எப்படி பண்ணுறது சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த சிக்கன் இருக்குல்ல, இந்த சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை டேரெக்டாக நெய் போட்டு வச்சுருக்கேன் அந்த பேனில் போட்ட பிறகு இந்த சிக்கனை பேஸ்ட் பண்ணுறேன். இது கூட இந்த பச்சை கருவேப்பிலை சரிங்களா. அப்புறம் இந்த ஒரு 2 வரமிளகாவை நம்ம என்ன பண்ணுறோன்னா லைட்டாக அப்படியே உடச்சி போடுங்க. டேரெக்டாக நெய்யில் போடும்போது சம்டைம் என்ன வேணால் வரமிளகா அந்த கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் இந்த சிக்கனோட சேர்ந்து வேகணும். இப்போ போட்டாச்சுல, இதுக்கப்புறம் தேவையானதுக்கு உப்பு போட்ட உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். வீட்டில் எப்பவும் போல் அந்த வெங்காயம் வதக்கி, தக்காளி வதக்கி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு, மசாலா போட்டு, தேங்காய் போட்டு குக் பண்ண அந்த பக்கமே இல்லை. எல்லாத்தையும் ஒன்றா போடுறோம். நெய் சூடான பிறகு அப்படியே லைட்டாக பரட்டுறோம். அடுப்போட ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன் நான் சொன்னால் ஒன்றுத்துக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. அந்த ஸ்டைலை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அந்த ஸ்டைல் தெரிஞ்சால் மட்டும்தான் அது நல்லாயிருக்கும், அது பக்குவம். ஒன்றும் இல்லை, ஒரு வெங்காயத்தை வந்து அரை வேக்கால சாப்பிட்றதுக்கும் முழுமையாக ப்ரௌன் ஆக்கி சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்கும். அந்த ப்ரௌன் ஆனால் உங்களுக்கு வெங்காயம் வந்து அந்த இனிப்பு தன்மை கொடுக்கும். நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் வந்தால், அதே வெங்காயத்தை ஒரு ஹாப்டன் அந்த கரண்டி பக்குவம் சொல்லுவீங்களா வீட்டில், அந்த பக்குவத்தில் நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிப்பு தன்மை தெரியாது. அந்த வெங்காயத்தை கடித்து சாப்பிட்ற அந்த பக்குவம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால தான் ஒன்றொன்றத்துக்கு ஒரு பக்குவம் இருக்குன்னு சொல்ல வரேன். இப்போது இந்த சிக்கன் இதில் போட்டாச்சு. இந்த சிக்கன் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னும் கூட கொஞ்சம் லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரோல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் இந்த இடத்துல. இது போட்ட பிறகு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நெய்லேயே நல்லா வதக்க ஆரம்பிங்க. வதக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் தண்ணி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு வேலை. சிக்கன் வேகணும். உப்பும் போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. அப்படி சிக்கன் வேகட்டும். சைடில் வேணால் கொஞ்சமாக கொத்தமல்லி போடுங்க, தேவைப்பட்டால். லைட்டாக போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்து இதை க்ளோஸ் பண்ணுறேங்க. இந்த சிக்கன் நல்லா வேகட்டும். கொஞ்சம் தண்ணி எக்ஸஸ் இருந்தாலும் தவறு எதுவுமே இல்லை. இன்கேஸ் தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம அதை சூப்பாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த சிக்கனில் இருக்க அந்த எலும்பு, அப்புறம் அந்த ஃப்ளஷ்ஷு, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த கருவேப்பிலை, இது எல்லாமே வந்து அந்த ஸ்டாக் வாட்டர் வந்து மிளகு சீரம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எக்ஸஸ் தண்ணி தான் கவலைப்படாதீங்க. ஆனால் கடைசியாக வந்து ட்ரை ஆகணும். இப்போது இந்த சைடில் பேன் வச்சுருக்கேன்ல, இந்த பேனில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த முழுதனியா அடுப்பு ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த முழுதனியா இருக்குல்ல, இந்த முழுதனியாவை இதில் போடுறோம். நல்ல நாட்டு மல்லி போடுங்க. இன்றைக்கி ஹைப்ரிட் மல்லி வந்து யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். அந்த ஹைப்ரிட் மல்லி யூஸ் பண்ணலாம். ஆனால் என்னோட சஜஷன் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல கண்டிப்பாக நாட்டு மல்லி கொடுக்குற வாசம் வந்து ஹைப்ரிட் வந்து கொடுக்காது. இதான் விஷயம். அந்த நாட்டு மல்லி பார்த்தீங்கன்னா சின்ன குட்டி குட்டியாக இருக்கும், பார்வைக்கு நல்லா இருக்காது. ஆனால் கையில் லைட்டாக க்ரஷ் பண்ணிங்கன்னா அந்த வாசம் நல்லா சூப்பராக கொடுக்கும். அதான் விஷயம். இப்போ மல்லி போட்டிருக்கேன். இந்த மல்லி போட்ட பிறகு அடுப்போட ஃப்ளேமும் லோ ஃப்ளேம் வச்சு லைட்டாக வறுக்க ஆரம்பிங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அடுப்போட லோ ஃப்ளேம் வச்சு வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாசம் நல்லா கொடுக்கும். அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பேனில் நெருப்பில் காமிச்சு இப்படி எடுத்துகிட்டே இருக்கோம். இதான் விஷயம். வறுபடணும், கலர் மாறக்கூடாது. அதாவது
நான் என்ன சொல்ல வரேன்னா, போட்ட உடனே கலர் மாறிச்சுன்னா அந்த உள்ள இருக்க அந்த மாய்ஸ்சர் வெளியே வரும். அந்த எல்லா ஸ்பைசஸ்க்கும் ஒரு ஈரத்தன்மை உள்ள இருக்கும். அந்த ஈரத்தன்மை வெளியே வந்தால் மட்டும்தான் அந்த ஸ்பைசஸ்க்கு வந்து வேல்யூ ஆடானா இருக்கும். கெட்டும் போகாது. நீங்கள் வறுத்து நீங்கள் வச்சுன்னா வீட்டில் ஒரு மிளகாத்தூள் பண்ணுறீங்க, எதுக்காக சூரிய வெளிச்சத்தில் வச்சு நீங்கள் சன்லைட்டில் வச்சு நீங்கள் காய வைக்கிறீங்க? அந்த பொருள் எல்லாமே வந்து திருப்பி ஒரு பூச்சி எதுவும் வரக்கூடாது, அந்த திருப்பி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகக்கூடாது. ஃபங்கஸ்னா அந்த ஈரத்தன்மை இருந்தால் தான் அந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்க தான் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பண்ணுறோம். சன்லைட்டில் காய வச்சு யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இதோட வாசனைக்கு கொஞ்சம் தலைவர், இன்னொன்று செரிமானத்துக்கு முக்கியமாக இந்த சோம்பு, இதோட உளுத்தம்பருப்பு. என்னடா உளுத்தம்பருப்புலாம் ஷெஃப் போடுறாரு, செட் ஆகுமா அப்படின்னுச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போது நான் என்ன பாருங்கள், இப்போ வறுக்க ஆரம்பிக்கிறேன். வறுக்கும்போது ரொம்ப கவனம் தாங்க வீட்டில், சரிங்களா? எந்த அளவுக்கு ஸ்லோவாக வரைக்கணும் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வறுபட அந்த மல்லியோட வாசனை நல்லா தூக்கலாக இருக்கும். இந்த இடத்துல அடிஷ்னலாக வேறு எதனா போடலாமா கேட்டால் முழு மிளகு இந்த ஒரு 4-5 போடலாம். ஆனால் நான் வந்து மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் போட போகிறேன் இதில், அதனால் வந்து மிளகு சேர்க்கலை. தேவைப்பட்டால் இங்கேயும் சேர்க்கலாம், இங்கே சேர்த்தா கடைசி சேர்க்க வேண்டாம், இது அவசியம். இந்த மல்லி மிளகு இந்த உளுத்தம்பருப்பு சேர்க்க வந்து இந்த மாதிரி பக்குவத்தை நல்லா வறுத்துருங்க. வறுத்த பிறகு நான் பொடி பண்ண போகிறேன். இந்த பொடி பண்ணுற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த ஒரு 95% அளவுக்கு பொடி பண்ணிடணும், ஒரு 5% குறைக்கிற பக்கம் வரணும். அப்போ தான் சாப்பிடும்போது பல்ல படும்போது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது பொடி பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த பொடியை ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த பொடி ரெடி பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்தில் கரெக்டாக இருக்கணும். இப்படி இருந்தால் அது ஈஸியாக இருக்கும். கை பக்குவம் சொல்லுது, அந்த ஒரு 5% அந்த குறை பக்குவம் சொல்கிறாங்கல்ல, அது அவசியம். எதுக்காக இந்த 5% நான் சொல்கிறேங்க, என்ன காரணம் இருக்குது? அந்த உளுத்தம்பருப்பு 1-2 பல்ல படும்போது நல்லாயிருக்கும். அந்த உளுத்தம்பருப்பு நல்ல மைய நீங்கள் பொடி பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா இருக்காது. அதனால தான் வந்து அந்த சிக்கனோட சாப்பிடும்போது அந்த காரத்தன்மையோட 1-2 கடிச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். எப்படி எலும்பு கடிச்சு அது நல்லா இருக்குமோ அந்த மாதிரி இந்த உளுத்தம்பருப்பு 1 கடிக்கிறது சூப்பராக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த பொடி ரெடி ஆயிடுச்சு. சைடில் தலைவர் ஓப்பன் பண்ணலாம். இங்கே தலைவர் ஓப்பன் பண்ணால் எப்படி பக்குவம் இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா வேக வைக்கிறோம். ஆடா கம்ம நல்லா வாசம் வருது, பார்த்தீங்களா? வேற லெவல். இதுவே இன்னும் நாட்டுக்கோழியாக இருந்தால் இன்னும் பிரமாதமாக இருக்கும். சரி, ஓகே. சிக்கன் நல்லா வெந்துருச்சு நினைக்கிறேன். ஒன்று எடுத்து பார்த்தலாமா? அப்படி எடுத்தா பஞ்சு போல் வரணும். எப்படி தெரியுதா? இந்த மாதிரி பஞ்சு போல் இருந்தால் தான் அந்த சிக்கன் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இப்போ ஹை ஃப்ளேம் வச்சு நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த சிக்கனை அந்த தண்ணி எல்லாத்தையும் வந்து உள்ளே எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு இன்னும் கொஞ்சம் 10% தண்ணி கம்மியாக அனுப்பியிருக்கு. அதாவது அந்த ஸ்டாக் வாட்டர், அந்த சிக்கன் வந்து தண்ணியை வந்து கொஞ்சம் கம்மியாக அனுப்பி தான் பொடி போடுவோம். இப்பயே போடும்போது என்னென்னா, அந்த உளுத்தம் பருப்பு வறுத்துருப்போம், வறுத்த உளுத்தம் பருப்பு பொடி பண்ணியிருப்போம். அந்த உளுத்தம் பருப்பு நம்ம இந்த தண்ணியில் இருக்கும்போது போட்டோன்னா ஒரு கொலகொலப்பு தன்மை வந்துடும். அந்த கொலகொலப்பு தன்மை வந்தால் நல்லாவே இருக்க சாப்பிட்றதுக்கு. நான் சொல்கிற அந்த பக்கம் கண்டிப்பாக கிடைக்காது, அதான் விஷயம். இப்போ இது கீழே உள்ள இதில் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணெய், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம என்ன தான் இதுக்கப்புறம் விட்டாலும் உங்களுக்கு வந்து அது ட்ரை ஆகாது. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படியே தெரியும் பாருங்கள், சுற்றி அந்த லைட் எல்லோ கலர். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பொடியை இதில் ப்ளேஸ் பண்ணுறோம். அப்படியே தாராளமாக போடுங்க. நல்ல வாசம் வரும். இந்த பொடியை போட்ட பிறகு அந்த இருக்கிற நெய்யை கொஞ்சோண்டு இருக்கும், சும்மா லைட்டாக அடி போடுங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி போடுங்க, இந்த கருவேப்பிலை போட்டு பரட்டி எடுத்தால் ரெடி. நீங்கள் அந்த பொடி போட்ட பிறகு திருப்பி ரொம்ப நாள் குக் பண்ணால் வளவளப்பு தன்மை, இன்னொன்று வந்து அந்த டேஸ்ட்டை மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால நல்லா சுக்காவாக ட்ரையாக சாப்பிட்ணுன்னு வச்சிங்கன்னா காரசாரமாக, அப்போ இந்த பக்குவத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு. இவர் அப்படியே இங்கே ப்ளேஸ் பண்ணலாம். கமன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்துருக்கு பாருங்க. அப்படி நல்லா ட்ரையாக நல்லா அப்படியே எடுத்து சாப்பிட்ணுச்சுன்னா இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அங்கே பாருங்களேன், அந்த எலும்பு பீஸை அந்த லைட்டாக அதை எடுத்து அப்படி கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். சுட ரெடியான பிறகு இந்த மாதிரி சாப்பிடுங்க. சூடு ஆறின பிறகு சாப்பிடாதீங்க யாருமே. நல்லா சூடாக சாப்பிட்டா தான் அதில் என்ன போட்டிருக்கோம், காரம் இருக்கா, புளிப்பு இருக்கா, இனிப்பு இருக்கா, எல்லாமே தெரிய வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு புது ரெசிபிஸ் நிற்கிறேன். நன்றி, வணக்கம். சி யூ பை டேக். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.